அண்ணாமலை குடும்ப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணிலாவும் வருணும் மேடையில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா சில அதிகாரிகள்லாம் வராங்க. அவங்கள பார்த்ததுவே அண்ணாமலையே மற்றவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது வெண்ணிலாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா, அவளை போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம், அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனையில் அவங்க இவருடைய கதையை முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் ஆளையும் காணலை, இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பேரில் நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே வெண்ணிலாவோட அப்பாவும் அம்மாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் வெண்ணிலா தப்பான பொண்ணு கிடையாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா, அதை நாங்கள் விசாரிச்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கு உண்மை தெரிய வரும். இவங்களே இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், என் பையனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ மங்கா வான்மதி சொல்கிறாங்க, என்ன வான்மதி, அவ்வளோதான், நம்ம நினச்செல்லாம் நடக்க போகுது போலுக்கு, வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம், இதை நான் கூட கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட வெண்ணிலா சொல்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை நான் பிடிச்சி தள்ளி விட்டது சரிதான், ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அண்ணாமலை சொல்லவும் உடனே அதிகாரிக்கு அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இவங்க தள்ளி விட்டதில் அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவனை ஆளையே காணலை, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே வெண்ணிலா பயந்துட்டு போய் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அத்தை என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அண்ணாமலை எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க கேட்காம அவங்க வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணுறதுலேயே இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானுவை கரெக்டாக அந்த இடத்துல வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்படி ஜானுவை காட்டும் போது அப்போது அவங்க வெண்ணிலா தள்ளி விட்டாங்களா அந்த ஆளையும் அவங்க அழைச்சிட்டு வராங்க. அவரை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கவும் இப்போ அதிகாரிகளும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இந்த ஆள் ஒரு ரூமுக்குள்ளே, அதாவது ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து அவங்க தங்கியிருக்கிறாங்க, வெண்ணிலாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அவங்கள அடித்து வெளுத்து வாங்கி அவங்கள அழைச்சிட்டு வராங்க. உண்மையை சொல்லிட அப்படிங்கும்போது ஆமாம், வெண்ணிலா அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு இந்த மாதிரிக்கு நாங்கள் ஒரு மருந்து கொடுத்தோம், அந்த மருந்து கொடுத்ததுனால கண் முழிக்கும் போது உடம்பெல்லாம் ரொம்பவே வலி எடுக்கும், அதனால நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்கிறத வெண்ணிலாவும் நம்பிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வெண்ணிலா மேலே என் சுண்டு விரல் கூட படலை, வெண்ணிலா சுத்தமானவா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடவும் இது கேட்டதுமே அவங்க வான்மதியும் மங்காவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வெண்ணிலா இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னை இப்படிலாம் செய்ய சொல்லி அனுப்புனது யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வான்மதி ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அந்த ஆள் சொல்லியிருந்தாரு, இல்லை எங்களுக்கு ஃபோனில் தான் இந்த மாதிரிக்கு தகவல் சொன்னாங்க, நாங்களும் படத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சேன், மற்றபடி அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அதிகாரிங்க அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்த்திய அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, வெண்ணிலா இவனுக்கு அவங்க தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும், ஆனால் ஒரு பொண்ணான நீயும் தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு அப்படிங்கவும் அப்போ உடனே வெண்ணிலா அந்த ஆளை போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலாவோட அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, என் பொண்ணு தப்பானவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவோம். இப்போ வெண்ணிலாவும் சொல்கிறாங்க, அம்மா நான் உண்மையிலேயே நான் தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை ஜானுவுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் ஜானுவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அதாவது அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுதுல, இனிமேல் தான் கல்யாணமே களைகட்ட போகுது, வாங்க எல்லாரும் பாட்டு டான்ஸ்னு எல்லாரும் ஆடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வருணும் வெண்ணிலாவும் சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விளையாட்டு போட்டியும் வைக்கவும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டியிலையும் அவங்க வரணும் வெண்ணிலாவும் கலந்துக்கிட்டு எல்லா அதுலேயும் எல்லாமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வான்மதி எரிச்சல் அடைகிறாங்க, என்னது இந்த கல்யாணம் எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்ருக்குறோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ உடனே இங்கே அண்ணாமலை தான் காட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை நினைக்கிறாங்க, வெண்ணிலா மேலே பழி சுமத்துனது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தீரணும், ஏன்னா இந்த மாதிரிக்கு திட்டமிட்டு தான் இந்த மாதிரிக்கு பழி சுமத்தி இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி தீரணும்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை அந்த வேலையில் அவங்க இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது அவங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் வான்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களா. எங்கே பார்த்தோம்னா வான்மதிட்ட மங்கா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வான்மதி, என்ன பண்ணுறதுக்கு நீயும் ஒவ்வொரு
சூழ்ச்சியாக பண்ணுத. ஆனால் அது எல்லாத்துலேயும் இருந்து வெண்ணிலா வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டால. இப்போ விடிஞ்சாய்க்கு கல்யாணம், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக வந்து வருண் வந்து வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வந்து நீ என்னவோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் அப்போ வான்மதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வான்மதி நீ சிரிக்கிறத பார்த்தாக்கி ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டு போலுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் வருண் வந்து என் கழுத்தில் அந்த தாலி கட்டுவான், அந்த வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒரு மருந்த கலக்கி கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தீவிரமாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. வான்மதி தான் இல்லை இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா? வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்குமா? அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.